வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று மாநில பிஜேபி மையக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் ஊழல் நிறைந்த திமுக அரசை அகற்ற மக்கள் விரும்புவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வழிபட உள்ள திரு அமித்ஷா பின்னர் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் மாநில பிஜேபி சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவிலும் கலந்து கொள்கிறார். மத்திய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஈரோட்டை அடுத்த செம்மம்பாளையத்தில் மஞ்சள் சாகுபடி செய்யப்படும் தோட்டங்கள் மற்றும் மஞ்சள் விற்பனை மண்டியை பார்வையிட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை ஆய்வு செய்கிறார். மகளிர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு திருவண்ணாமலை மாவட்டம் மெய்யூரில் நடந்த பன்னோக்கு அரங்க கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டி பேசுகையில் தெரிவித்தார். உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற பெயரில் அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றியிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் கெஜல்நாயக்கன்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் குற்றம் சாட்டி பேசினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 9,14,931 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று பெயர்களை நீக்குவதற்கு 13,457 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவும் கடும் குளிர் காரணமாக ராஞ்சி மற்றும் ஜம்ஷெட்பூரில் உள்ள பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா நீலக்கொடி கடற்கரை பகுதியில் நடைபெற்ற தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்தனர். தேசிய சீனியர் வாலிபால் சாம்பியன் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் தமிழக அணி ஆடவர் பிரிவில் ரயில்வே அணியை இன்று மாலை 4:30 மணிக்கு வாரணாசியில் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.